அப்படியே சட்டமன்றத்தில் உங்களை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு தான் கைது செய்கிறாங்கன்னா, ஆமாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வழங்கும் மொழி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த டீமில் இருக்கவங்க எல்லாம் தயாராகிறாங்க. இப்போ திடீர்னு வந்து ஆதவ் வந்து கேட்டார், இத்தனை முறை கோர்ட்டுக்கு போச்சு நீங்கள் ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டார். உதயநிதியால் பதில் சொல்ல முடியல. திமுக தற்பொழுது ஆதரவு கொடுத்தால் பல்வேறு சட்ட திருத்தங்கள் பாஜகவால் நிறைவேற்ற முடியும் நாடாளுமன்றத்தில். அப்போ அதுக்கு தயாராகிட்டு இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். நேற்று சட்டமன்ற ஒரு காரசார விவாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்கள் ஏரியாவுக்கு பஸ் வரணும், ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பிவிட்டுருப்பாங்க. நேற்று பார்த்தா ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஒரு 2 கட்சிகளுக்குள்ள நடந்த விஷயங்களை வந்து பெரிய பிரச்சனையாக உருவாக்கி விட்டு உங்கள் மாமனாருக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியும், இப்படிலாம் சொல்கிறது தமிழ்நாட்டு எதிர்கால அரசியல் ஆரோக்கியமாக இருக்குமான்னு ஒரு கேள்வி எழுது நமக்கு. இல்லை, கடந்த காலத்துலேயும் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததில்லை. அதாவது ரொம்ப பெரிய ஆரோக்கியமான விவாதங்கள், ரொம்ப அறிவுபூர்வமான விவாதங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்குது. அதெல்லாம் வந்து அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருந்ததுக்கு பிறகு ரொம்ப ரேராக நடந்திருக்கு. பட்ஜெட்டு மீது விவாதம் நடக்கும் பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து அன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவுடைய சொக்கர் அழகர் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசும்போது தொங்கு சதைகள் அப்படின்னு ஒரு முறை வர்ணித்ததுக்கு அவர் வருத்தப்பட்டார். நீங்கள் என்ன இப்படி உங்களுடைய உரைகளை நான் வந்து காத்திருந்தேன், நாங்கள் திட்டமிட்டு, ஏன்னா அவரே நிதியமைச்சராக இருந்தார் பலமுறை, அவரே தான் உரையை வாசிப்பார். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கி நம்ம பிடிஆர் ஒருத்தர் வந்து வாசித்தார். அதாவது அவங்க செய்த அந்த அந்த திட்டங்களை தாண்டி ஒரு நல்ல தமிழ் படிக்கிறவங்க கூட இல்லைன்னு இருந்தோம். அது தங்கம் தென்னரசு தெளிவாக அது ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்றாளர் அவர். அதுக்கு பிறகு இப்போ மரியா வில்சன் அவர்கள் வந்து படிக்கிறதையும் பார்க்குறோம். நமக்கு அதுவே ரொம்ப அவேசனாக இருக்குது. என்னென்னா இப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்னு, 2 முயல்களை பிடித்து அப்படின்ற மாதிரி இப்போ 23ஆம் புலிகேசியில் ஒரு மாதிரிலாம் போட்டு எல்லாம் செய்கிறாங்க. பட் நம்ம கருத்து பண்ணி போட்டு விட்டுறலாமேனால விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அது எப்படின்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒன்றை மட்டுமே வைத்து அவர்களை மதிப்பிடவும் முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாக்காளர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு நமக்கு தொகுதியினுடைய கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே பிரமாதமாக நிறைவேற்றி தந்துடுவார் அப்படின்லாம் எந்த தேர்தலையும் இப்போ இந்த இவங்களுக்கு ஓட்டு போட்டுறதுனால இப்போ சீமான்லாம் எனக்கு கொண்டு பாருங்கள் நடுத்தருவில் நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு கதறாரு. இல்லை, அவர் எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக முன்னால் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு முறை கூட வாய்ப்பு தரல, தனியாக நின்று தரல. திடீர்னு ஒருத்தர் இங்கே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து அவர் பண்டூட்டி வேல்முருகன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கு பேச்சில் தெரியுது. இது திமுகவுக்கும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய சிந்தனை. இப்போ அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்லையே, நாம் வந்து இவரோட மோதுறோமே அப்படின் போது முதல்ல வந்து 2 பேருமே அதுக்கான ஒரு அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏதாவது யார் ஸ்கோர் பண்ணாங்க, விஜய் ஸ்கோர் பண்ணாரா உதயநிதி ஸ்கோர் பண்ணாரா, திரும்பி பார்த்த விஜய் அதை செய்கை செய்த உதயநிதி இப்படி தமிழில் வச்சு இப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதா சட்டமன்ற இது பார்வையாளர்கள் அதிகமாகிடுச்சு தெரியுமா உங்களுக்கு. லைவ் போடுறோம். அப்போ லைவ் போடுறதுலாம் நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். இது வந்து திகைத்து போனார் அந்த மாதிரி எல்லாம் அவங்க சட்டமன்ற நிகழ்வுகளை ஒருத்தர் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ திமுக தான் அவர்கள் மிக அதிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டெக்னிக்கலாக 60 ஆண்டுகள் இப்போது அதிமுக திமுக ஆண்டு தான் சொன்னாலும் கூட அதிக முறை ஆண்டது வந்து அதிமுக தான். 30 ஆண்டுகள், 26 ஆண்டுகள், 56 ஆண்டுகள். இப்போது மிச்சதெல்லாம் ஒரு 4 வருஷம் நிறைய கவர்னர் பீரியடில் போயிருக்கும். அப்போது அதிக முறை ஆண்டிருக்கிற அதிமுகவிற்கு இருக்கிற பொறுப்புகளை விட கடந்த முறை ஆட்சி கட்டிலில் இருந்தவர்கள் திமுக. அப்போ அவங்களுடைய நிறைய அவர்கள் தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொது வெளியிலேயும் இதுலேயும் அவர்கள் வந்து தொடர்புடைய கேள்வி பதில். அப்போ பொதுவெளியில் அவங்க சட்டமன்றத்தில் வந்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு வந்து வெளியில் வந்து பதில் சொல்லக்கூடாது. ஒன்று விஷயங்கள் இருக்குது. சில நேரங்களில் வந்து நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு குற்றச்சாட்டை. அதே மாதிரி வெளியில் பொது வெளியில் பேசும் பொழுது அதை வந்து திமுகவும் பொறுப்புணர்வோடு பேசணும். எங்க ரைஸ் ஆகிறாருன்னா உங்க ஆட்கள் எல்லாம் சாராய அதிபர்களா இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு கிளாஸ் இல்லை. அவர் வந்து இப்போ கைது செய்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்களை கைது செய்கிறாங்க. அப்படியே சட்டமன்றத்தில் உங்களை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு தான் கைது செய்கிறாங்கன்னா, ஆமாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வழங்கும் மொழி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த டீமில் இருக்கவங்க எல்லாம் தயாராகிறாங்க. அப்போ வந்து பதில் கவுண்டு இப்போ நீ ஏன்னா நாங்கள் அப்போ வந்து பேசுகிறதுக்கு வீக்காக இருக்குமா. அப்புறம் இவங்க வந்து அப்சர்வில் இருக்கார் விஜய் அவர்கள் வந்து
ஒரு சினிமா டயலாக்கை நான் திருப்பி பல இடங்களில் சொல்கிறது வந்து நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவாளர்கள் கிடையாது. ஆனால் அந்த ஒரு மக்கப்பிங் டேலண்ட் வந்து விஜய்க்கு உண்டு. இப்போ அப்சர்வேஷன் பண்ணுறாரு, ட்ரைனிங் பீரியடில் இருக்கார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசுறதில்ல அப்படின்னு நீங்கள் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களா? அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் ஒரு ஸ்லோவாக ரிப்ளை பண்ணுற, ஆனால் வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு இருக்கிறபோது உங்கள் சைடு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து சரியாக பண்ணியிருந்தாலும் இப்போ திடீர்னு வந்து ஆதவ் வந்து கேட்டார், இத்தனை முறை கோர்ட்டுக்கு போச்சு நீங்கள் ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டார். எதிர்க்கட்சி தலைவரை பற்றி நீங்கள் அவர் எழுதி வச்சு அவர் கேட்டார். அந்த கேள்வியை வந்து திரு விஜய் அவர்களாலும் கேட்டிருக்க முடியும். ஆதவ் கேட்டார். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அவர் கேட்குறாரு. உதயநிதியால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆமாம், இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர்தான் எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அங்கே சட்டமன்ற விதிகளில் திமுகவில் இருக்கவங்களே ஒருத்தர் அவையன் குறிப்பிட்டு 32 அவையனின் பிரகாரம் நீங்கள் அவை தொடங்கியவுடன் 1 மணி நேரம் கேள்வி பதிலை கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்கவில்லை கேட்குறாரு. அதுக்கு அவர் சபாநாயகர் பதில் சொல்கிறார். அப்போ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரொம்ப ஒரு வலிமையான பேக்ரவுண்ட்லேருந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊறி போய் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து வீசக்கூடிய இப்போ ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சேயிங்ஸ் என்ன இருக்குன்னா, எதிரி தான் என்னோட என்ன ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறான்றது. இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எந்த விதமான ஒரு வழங்கு முறைகளை உங்களுக்கு செய்யணும் அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இது திரு ஏவா வேலு அவர்கள் நேற்று வந்து சொன்னார். நீங்கள் ஏதாவது கேசஸ் எல்லாம் இப்போ அமலாக்கத்துறையெல்லாம் கேஸ் இருக்குது, இது வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில் ஒரு வழக்கில் இருக்குது, அதை நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. அது வந்து இது சரியா? இது வந்து இப்போ இது டிவிக்கு வந்து அவங்க அதிகப்படுத்தி அவங்க மேலெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆட்சி ஆண்டு முடிஞ்சுன்னா இவங்க மேலேயும் கூட நாளைக்கு வரலாம், அது எப்படி வேணாலும் ஆக போகலாம். அதே மாதிரி திரு நேரு அவர்களும் மிகுந்த பொறுப்புணர்வோடு சொன்னார், இங்கே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் இது சண்டையாக்காதீங்க எதையுமே அப்படின்னார். அப்போது எனக்கு தெரிந்தவரையில் அவர் விஜய் அவர்களும் சரி, இப்போ நீ பேப்பர் படிச்சிங்களா, அதெல்லாம் ஒழுங்காக பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் படித்தா மட்டும் போதாது, கரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து பதில் ஆலோசனை பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கணும், நீங்கள் அறிவிச்சிட்டு போயிட்டா இப்படி இதில் வந்து யார் ஸ்கோர் பண்ணாங்க? இப்போ டிஎம்கே சப்போர்ட்டட் சேனல்ஸ், அதில் விட்ட உதய், இந்த பக்கம் அந்த தெரிக்க விட்ட விஜய் அப்படின்னு சொல்லி வீடியோ கட் பண்ணி போகிறான். அப்போ யார் இப்போ இங்கே வந்து அங்கே வந்து ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட், அங்கே ஒரு விஷயங்கள் மானிய கோரிக்கைகள் தான் இப்போ நடைபெறுகிறது, அதற்கான துவக்க நிலை தான் அது. அப்போ அங்கே இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் பிரித்து, கணேஷ்குமார் கரெக்டாக பேசினார், நீங்கள் என்னுடைய தொகுதியில் எல்லாம் நீங்கள் மாதிரி நீட்டுக்காக அன்றைக்கி வந்தார், ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சு, ஹாஸ்பிட்டல் இல்லை, செத்து போச்சு, 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஹாஸ்பிட்டல் வரல, நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன மக்கள் பிரச்சனை குரல் எழுப்புறாங்க சட்டமன்றத்தில், இது ஒரு ஆரோக்கியமா இதை பேசுகிறேன். அது மாதிரி சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு ஜாஸ்தி. அதே மாதிரி அவங்க நீங்கள் ஏன் இந்த 2500 ரூபாயை நிறைவேற்ற முடியல, ஏன் பாமக கணேஷ்குமார் அவர் கேட்டார். அந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து இந்த பொதுப்படையாக அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ அவங்களுக்கே அந்த நிதித்துறை செயலாளர் மூலம் விளக்கம் சொல்லிட்டாலும் இருக்கிற பெரிய பிரச்சனையை தாண்டி இதில் இன்றைக்கி இருக்கிற மேகதாட்டில் என்ன மாதிரியான இப்போ ஸ்கோர் யார் பண்ணுறது அடுத்தடுத்துன்றதுல இவங்க அதில் தான் தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர இங்கே முக்கியமான நடைமுறை சிக்கல்களை சரி செய்வதற்கு 2 பேருக்குமே என்ன இல்லை, அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்கும். விஜய் அவர்கள் சொன்னார் மேகதாது பிரச்சனை, நான் வந்து தனியாக போய் சந்திக்கிறது வந்து எனக்கு எந்த அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தமிழ்நாட்டையே மண்டியிட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வர அவமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கே வர அவமானம், எல்லா கட்சியிலும் சொல்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க போது விஜய் இந்த தவறான இல்லை, இந்த இடத்தில் விஜய் யாரும் அவமானப்படுத்தி விட மாட்டார்கள். நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் வந்து ஒரு முதல்வர் ஆவதற்கு முன்பே அவர் மிகப்பெரிய பிரபலம். இன்றைக்கி ஒரு அல்லு அர்ஜுனாவுக்கு சவுத் இந்தியாவுக்கு பிறகு இன்றைக்கி திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோயர்ஸ் ஃபேன் கிளப் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒருத்தர் போய் பார்த்தாலே அவர் வந்து சிகப்பு கம்பளம் விரித்து தான் வரவேற்பார்கள். அவமானம் அப்படின்னு இவர் எதை குறிப்பிடுறாரு? ஒரு வேலை போனோடனே கூப்பிட்டாங்க, அவங்களே வர சொன்னாங்க, இப்போ வர வேண்டாங்கிறதே ஒரு அவமானமாக தானே சொல்கிறாங்க தமிழ்நாடு. அந்த மாதிரி இல்லை, அது நீங்கள் இந்த 2 விஷயத்திற்கு பின்னால் டி ராமகிருஷ்ணன் நேற்று வந்து பேசினார், அதாவது தளி தொகுதியினுடைய எம்எல்ஏ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் பேசும்பொழுது சபாநாயகர் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசாதீங்கன்னு சொன்னார். அதாவது டி ராமகிருஷ்ணன் என்ன குறிப்பிட்டார்னா, அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, காவிரி பிரச்சனையில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நினைவு இருக்குது, எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல, அங்கே பல முறைகள் வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரிப்பது, தமிழனுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது, அடித்து விரட்டப்பட்டதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சம்பவம் இல்லை.
அங்கே அதெல்லாம் விட்டு வந்தவர்கள் வந்து அதோட வந்து இங்கே வாழ்ந்திருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் நினைவுபடுத்தக்கூடாது. அந்த மாதிரி அங்கே இருக்கிற அரசியல், அங்கே இருக்கிற அனைத்து கட்சி கூட்டினாங்களே, நீங்கள் ஏன் இங்கே கூட்டல, அங்கே இருக்கிற ஒற்றுமை, அங்கே பிரதான எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்பயுமே அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது தண்ணி தரக்கூடாது, தந்தவங்க முதல்ல அவன் அந்த கர்நாடகாவுக்கு துரோகம் செய்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதுதான் காலங்காலம். இந்த முறை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரையே நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே கேரளாவில் தண்ணி வந்துச்சு, வயநாட்டில் பெரிய மழை பெஞ்சது, கபினியில் வந்துச்சே தவிர நீங்கள் உபரி நீரை தான் கொடுத்தீங்க, இருந்தும் தரவில்லை அப்படின்னு அவர் சொன்னது தான் உண்மை. அதனால் கர்நாடகாவை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு எந்த அமைச்சர்களுக்கு யாருக்கும் வந்து பெரிய அவமானங்கள் எல்லாம் நிகழ்ந்துறாது. அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது ஒரு பெரிய வார்த்தை. என்ன பண்ணிட முடியும்? அவரை வந்து என்ன ஏதாவது பொன் பொருள் இவர் சொந்த பிரச்சனைக்கு போகிறாரா? போனால் இவங்களும் வந்து கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வந்து அவருடைய இதில் இருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து ஒரு தீர்மானம் ஏற்றும் பொழுது டக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதுக்கும் ஒரு குழு போடலான்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மாநில பிரதிநிதிகள் பேசலான்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு குழு வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டார். அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அது மிக கடுமையாக பேசன்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் அது விமர்சனம் செஞ்சாங்க. என்ன எங்களுக்கு டீட்டெயிலே சொல்லாமல் நீங்கள் எப்படி கொண்டு வந்து சேர்த்தீங்க? அன்புமணி அவர்கள் விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் அதை வந்து டைலூட் ஆச்சு. அப்போது அந்த மாதிரி சட்டமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றம் செய்து விட்டார்கள் ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஒரு முன்னெடுப்பு, நாம் போய் பார்க்குறேன், அவர் என்ன போய் பார்க்குறேன்னு சொல்லுறது. இப்போ பிரேமலதா சொன்னார், நான் சொன்னேன் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, நான் தான் முதல்ல சொன்னேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதனால் என்ன ஆயிரும் அப்படின்ற மாதிரி. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. கர்நாடகாவுக்கு ஒரு இயல்பு இருக்குது. அது வந்து ஒரு தேலுன்னா கொட்டும், பசுன்னா பால் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு இயல்பு இருக்குது. அது மாறவே மாறாது. தொகுதி மறுவரை சம்பந்தமாக இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. திமுகவோ அதிமுகவோ பாமகவோ வரமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. இது என்ன விஷயமா இப்போ சொல்லப்படுதுன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூடும்போது விஜய் கூட்டவே இல்லை, அதனால வந்து இவர் கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் ஆன மாதிரி சொல்லப்படுது. இல்லை, இதில் வந்து ஒரு நகைமுரண் என்னன்னா, இவர்களுக்கு நிறைய சட்டமன்றத்தில் எங்களுக்கு அதாவது மேகதாது விஷயத்தில் சட்டமன்றத்தில் அவர்கள் நாங்கள் நிறைவேற்றம் செஞ்சிட்டோம், அதனால் நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் கூட்டலைன்னு ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நாளைக்கு நாங்கள் வந்து எம்பிக்கள் எல்லாம் கூட்டுறோம், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்குற இடத்துல தான் தாவேக்கா இருக்குது. அது சிடி நிர்மல்குமார் அவர்கள் தான் முதல்ல கேட்டார். ஒரு எம்பி கூட அவங்களுக்கு கிடையாது. கடைசியாக ஒரு எம்பி கூட வாய்ப்பு அவர்களுக்கு வந்தது, அதை வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஒரு எம்பி கூட இல்லாமல் இப்போ அங்கே பாஜக வந்து இது சம்பந்தமான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? ராகுல் காந்தி வந்துட்டு போனார், உங்களுக்கு நினைவு இருக்கும். தொகுதி மறுவரையை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள்னால, அது எட்டப்பன் சமஸ்தானத்தில் இருக்கிறவர் இப்போ கேஸ் போட்டார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி. அது தனி கதை. ஆனால் அவர் யாரை சொன்னார்னா திமுக தான். திமுக தயாராகிட்டு இருக்குது, அதாவது பிஜேபியில் இந்த விஷயத்தையே ஆதரிப்பது. அதுக்கு காரணம் காங்கிரஸ் மீது இருக்கிற கோபம். இன்னொன்று தாவேக்கா எடுத்து வைக்கக்கூடிய இந்த அரசியல், அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையாக இப்போ நாங்கள் உதயநிதி அரெஸ்ட் பண்ணதில் இருந்தாகட்டும், அதுக்கு முன்னால் இருந்தே அவங்க வந்து நமக்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய நெருக்கடி வந்துருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க தொகுதி மறுவரையை ஆதரிக்க தயாராகிறார்கள். இவர்களுக்காக பிஜேபி சில மாற்றங்களோடு இவர்களை அரவணைக்கவும் தயாராகிட்டு இருக்கு. இப்படி பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 293 தேவை, 272 மத்தியில் ஒரு ஆட்சி அமைக்க 240 சீட்டு தான் பிஜேபி பெற்றது. அவர்கள் கூட்டணி கட்சியோட 293 இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சி அதை கொண்டு போய் வேற ஒரு கட்சியில், அது பேர் கூட இன்னும் நினைவு வர மாட்டேங்குது, அந்த கட்சியில் 2 மெம்பர் தான் இருந்தாங்க, அதில் கொண்டு போய் கட்சியில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்களே அதிர்ச்சி அடைய வச்சு அந்த அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நேரடியாக பிஜேபியில் வந்து சேர்க்காம உத்தவ் தாக்கரேவில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து ஏக்நாத் சிண்டா கிட்ட சேர்த்துறது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 45 பேரை சேர்த்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதில் நேற்று அந்த எம்பிக்கள் கூட வந்து பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து என்ன எல்லாத்தையும் நாம் வந்தோம், பிஜேபிக்கு வரல, நமக்கு என்ன ஆகுமோன்னு தெரிலன்னு அவங்க நின்று பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துக்கு பிரதமர் மோடி வந்து அந்த ஒரு ஃபோட்டோ கூட வந்துச்சு, இன்னும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதான். அதாவது இவர்கள் எல்லாத்தையும் இப்போ அந்த 45 பேர் 293 திமுக இவர்கள் எல்லாம் சேர்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 360 தொடுது. 362 இருந்தால் 2/3 மூன்றில் 2 பங்கை நீங்கள் பெற்றுட்டா நீங்கள் வந்து சில பெரிய சட்ட திருத்தங்கள் தீர்மானங்கள் எல்லாம் நீங்கள் செய்திட முடியும். தொகுதி மறுவரைக்கெல்லாம் வந்து
கான்ஸ்டியூஷன் 81 82 பிரகாரம் உங்களுக்கு வந்து 3/2 பங்கு தேவை. அப்போ அதை வந்து திட்டமிடுறாங்க. அதுக்கு வந்து அதனால தான் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இப்போ காங்கிரஸோடைய பிளான் தான் இப்போ நாம் சொல்லலை, அன்புமணி சொல்கிறார். நீங்கள் எதுக்காக இப்போ பிஜேபி எதுக்காக பிளான் வச்சுருக்கா, எதுக்காக நீங்கள் இந்த தொகுதி இந்த மறுவரிக்கான கூட்டத்தை கூட்டுறீங்க, காங்கிரஸ் உங்களை செக் பண்ண விரும்புதா, அதாவது வந்து டிஎம்கே எக்ஸ்போசர் பண்ணலாம். இப்போ அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேட்டி கொடுத்துருக்காரு, ஏன் திமுக பதுங்குகிறது, ஏன் வெளியில் வரவில்லை அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் வந்து இதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டன்றதை விட அது ஒரு கட்சியினுடைய எம்பிக்கு போய் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து மட்டுமே வந்திருந்தாவே போதும். அவங்க தான் நாடாளுமன்றனுடைய அவங்க தலைவர். நம்ம 22 திமுக எம்எல்ஏக்களை பற்றி மட்டும்தான் சொன்னோம். 8 எம்பி ராஜ்யசபாவில் இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன். அப்போ 30 எம்பி இருக்காங்க. அப்போ ரொம்ப வலிமையான ஒரு இது இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அதையெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா திமுக தற்பொழுது ஆதரவு கொடுத்தால் பல்வேறு சட்ட திருத்தங்கள் பாஜகவால் நிறைவேற்ற முடியும் நாடாளுமன்றத்தில். அப்போ அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறது திமுக அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அதற்கான தருணத்திற்காக காத்திருக்காங்க. இவர்களை சம்மதிப்பதற்கு, அதாவது இவர்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லுவதற்கு ஏதுவான ஒரு தருணத்தையும் அதற்கான ஏதுவாக சில சட்ட திருத்தங்களையும் கோரி இருப்பதாகவும், அதை மாற்றம் செய்தால் நிச்சயமாக எதிர்பார்க்காத ஒரு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்றதோட நிகழ்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. தாவேக கொடுக்குற ப்ரெஷர்ஸ், கைதுகள், தொடர்ந்து கைதுகள், பதில் கவுண்டர்கள், இதெல்லாம் வச்சு திமுகவை வந்து அவங்களே பாஜக பக்கம் நகர்த்தி விட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி வந்து நடப்பதற்கு வந்து நம்ம வந்து தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு ஆளுமைகள் நம்மளிடம் பேசும்போது அதை தான் சொன்னாங்க. அது தாவேகா அவனுடைய வந்து வளர்ச்சி, இப்போ அண்ணாமலை அவருடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்கும், விஜய் செய்யக்கூடிய தவறுகள் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போது அதே மாதிரி உதயநிதி அவர்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாரோ அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலையுடைய வளர்ச்சி இருக்கும். இப்போ பாஜகவிற்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவர்கள் வந்து இப்போ திமுகவை ஈர்ப்பதற்கு அவங்க பல்வேறு காலகட்டங்களில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அது நிகழ்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இவங்க ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஊழல் வழக்குகள் இது மாதிரிலாம் தொடர்ந்து போட்டு அதை வந்து திமுக தலைமை குடும்பத்தை ஏதாவது நெருங்குவதாக இருந்தால் ஓரிரு வாரங்களிலேயே அப்படியே தலைகளாக மாறி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நியூஸ் என்ன அடிபடுதுன்னா, தாவேகா வந்து ஊழல்களை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பல்வேறு செய்தித்தாள்களில் பார்க்குறோம். நேற்று கூட ரிஷிவந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, எங்கால தான் அவர் அங்கிருந்து போனவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர்களோட உறவினர்களே போய் டெண்டர் சம்மந்தப்பட்டதா பேசுகிறதா, இந்த மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நிறைய இடங்களில் நம்ம செகண்டரி டேட்டாவை அனலைஸ் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இப்போ நம்ம யூடியூப்ன்ற மீடியா, பிரிண்டிங் மீடியாவுக்கு சில பிரைமரி இன்ஃபர்மேஷன்ஸும் நியூஸ் சேனல்ஸும் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க வரக்கூடிய சோர்ஸஸ் அடிப்படையில். நாம் எடுத்தோன்னே சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்பில் சிக்கிக்கிறோம். சவுக்கு சங்கர் மாதிரியோ அவன் மாரிதாஸ் மாதிரியோ அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன ஆனாலும் சரி, என்ன அடித்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாம் அந்த மாதிரி கேள்விப்படுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து முதல்ல நடைபெறுதுன்னு. அவர் வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் அவர் எம்எல்ஏ அவர் வந்து தன்னை வந்து அவர் எப்படி சொல்ல வர்றாரு, ஒரு ரெடியார் நான் பாருங்கள், கேஎன் நேருக்கு நான் சொந்தக்காரன், எனக்கே சீட்டு வந்து ஆதவர்ஜனா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போது அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் எதிர்த்து சொல்கிறார், அப்படியே சேவனன் இருக்கிறார், நீ ஏன் அப்படி இது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது கூட எங்களை பேச கொடுக்க சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்னென்னா திமுகவை வந்து இப்போ விடுதலை புலிகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது அமெரிக்கா என்ன பண்ணும், அதாவது பாகிஸ்தான் மாதிரி சீனா மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் ஆயுத உதவி செய்வாங்க, அதாவது இப்போ சிங்கள அரசுக்கு. இன்னொன்று நார்வே வந்து அமைதி ஒப்பந்தம் வந்து நடத்தும். அப்போ வந்து ஒரு முறை அதனுடைய தலைவர் வந்து குறிப்பிட்டு தான் நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா ரெண்டுமே அமெரிக்காவுடைய வேலை தான். ஒரு பக்கம் ஆயுதத்தையும் அவங்களே வந்து சண்டை நடக்கும்போது சப்ளையும் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு நேரத்தில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை வந்து இது அமெரிக்காவினுடைய இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டு படிச்சிருக்கேன், பிற தலைவர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். திமுக வந்து உதயநிதி அவர்களை தொட்ட பிறகு அவங்க வெளியில் என்ன தான் பேசிட்டாலும் சரி, உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நாம் வந்து பெரும் பகைமைகளை பாராட்டி விடக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடப்பாடிக்கு பிறகு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ வந்து இருக்கிற இந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறாங்க, இவர் தான் எனக்கு. அப்போ வந்து அங்கே ரெண்டு விஷயம். ஒன்று அவர் வசந்தம் கார்த்திகேயன், அவரெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறவர் உங்களெல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், அவர் எங்கள் பக்கத்தில் வந்தவர் தான், எனக்கு எம்எல்ஏ சீட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த பாருங்கள் அண்ணி இருக்காங்க, லீமாரோஸ், அவங்க எல்லாத்தையும் சங்கடப்படுத்துறது இது ஒன்று. இன்னொன்று அவர்களை புகழுவதன் வழியாக
ஒரு சாஃப்ட் ஒரு நம்ம விஷயத்தை மேல உங்க இது கத்தி திரும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்வது. அது மாதிரி ஊழல் விஷயம் அப்படின்னு வரும் பொழுது கடந்த காலத்தில் நிறைய இடங்களில், அதாவது திருநெல்வேலி டிவிகே எம்எல்ஏ எஸ்ஆர் முருகன், அவர் பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அவர் நேற்று பேசின உடல் மொழியை பாருங்க. நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஹைவேஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்க்கட்சி தலைவரே ஆதாரம், ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்லுவது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. அவர் ரொம்ப ஒரு ஆவேசமா சொல்றாரு. இதுக்கு ஐஏஎஸ் மினிஸ்டர் சாட்சி, நான் சாட்சி, எதிர்கட்சி தலைவர் சாட்சி. அப்படின்னா அவர் கொடுத்துருக்கிறாரு, செஞ்சிருக்காரு, வேலை நடக்கல. அதை தான் சொல்றாரு. பாதிக்கப்பட்டிருக்கார். யார் பாதிக்கப்பட்டிருக்கார்? நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், சாட்சி நானே அப்படின்றத அவர் சட்டமன்றம் சொல்லிட்டாரு. டென்ஷன் ஆகி, அதாவது எல்லாருக்குமே அதை எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே பேச விட்டா அவர் எவ்வளோ கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பெரிய பெல்லடிச்சு சபாநாயகரை உட்கார சொல்றாரு. சரி, இது தனியாக பேசிக்கலான்னு. ஏன்னா இப்போ மரியா வில்சன் சொன்னார், எங்க கசிவு என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அவர் வச்சிருக்கிறாரு, அவர் பேசுவார்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி கடந்த காலத்தில் அவங்க நிறையா அவர் அமைச்சர்கள் பெயரை சொல்லியோ நிறைய அவர்கள் செஞ்சு அதை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுனால பெரிய பெரிய அவஸ்தைகள்லாம் வருங்காலத்தில் அவர்களுக்கு இருக்குது. இந்த கேள்வியின் வழியாகவும் நான் சொல்வது ரெண்டு விஷயங்களும். தாவேக்கா செய்கிறதா அப்படின்னா செய்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நம்ம மாட்டிப்போம். கடந்த காலத்தில் திமுக செஞ்ச பல்வேறு விஷயம் ரொம்ப ஓவராக செஞ்சு, ஒரே விஷயத்துக்கு ஒரு வேலைக்கு சில பேர் 10 பேர்கிட்ட காசு வாங்கி 10 பேர்கிட்டையும் இல்லாமல் 11 ஒருத்தனை போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. இது எல்லாமே வெளியில் வரும். இன்னொன்று, அப்படி வெளியில் வர ஊழல் பிரச்சனைகள் நெருங்கும்போது திமுக பிஜேபியோடு நெருங்குவதை தவிர வேறு வழி இல்லை. பல்வேறு அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.